சஞ்சு சாம்சன் தான் நிச்சயமாக இந்திய அணியின் அடுத்த தோனியாக இருப்பார் அப்படின்னு இப்போ நம்ம எம்எஸ் தோனி அவரே பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவரை பற்றி முதல் முறையாக வெளிப்படையாக பாராட்டி புகழ்ந்து பேசி தள்ளியிருக்காரு. ஸோ இதில் நம்ம எம்எஸ் தோனி அவர் மட்டும் கிடையாது, இன்னும் நம்ம இந்திய அணியின் முன்னாள் வேர்ல்டு கப் ஜாம்பவான்கள் நம்ம தோனி உட்பட ரோஹித் சர்மா, கபில் தேவ், இப்படி இவங்க எல்லாருமே சஞ்சு சாம்சன் அவரை பற்றி பாராட்டி புகழ்ந்து பேசியிருக்காங்க. அதே போல் நம்ம இந்திய அணி T20 வேர்ல்டு கப்பை வாங்கின இந்த தருணத்தை பற்றியும் நம்ம இந்திய அணியின் முன்னாள் வேர்ல்டு கப் ஜாம்பவான்கள் எல்லாருமே புகழ்ந்து பேசியிருக்காங்க. இந்த சந்தோஷமான தருணத்தை பற்றி அவங்களுடைய கருத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்தியாவுக்கு முதலாவது வேர்ல்டு கப்பை 1983 வாங்கி கொடுத்த கபில் தேவ் அவர் என்ன சொல்லியிருக்காரு நம்ம இந்தியா உடைய இந்த வெற்றிக்கான தருணத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் அப்போ 60 ஓவர்கள் ஒன் டே மேட்ச் தான் விளையாடுவோம். அந்த வேர்ல்டு கப்பில் 183 ரன்கள் நாங்கள் எடுக்கிறதுக்கு படாத பாடுபட்டோம். 60 ஓவருக்கு 183 அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஸ்கோராக தான் எங்களுக்கு அப்போ இருந்துச்சு. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட இத்தனை வருடங்களில் கிரிக்கெட் மிகப்பெரிய அளவில் பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. நாங்கள் அன்னைக்கு 183 ரன்கள் 60 ஓவரில் எடுத்த ரன்னை விட இன்னைக்கு 20 ஓவரில் 255 ரன்கள் இந்தியா இந்த T20 வேர்ல்டு கப் ஃபைனலில் அவங்க அடிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த வேர்ல்டு கப் மேட்ச், அதுக்கப்புறமா இந்த வேர்ல்டு கப் மேட்சையுமே நான் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ரொம்பவே வியப்பாகவும் நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. இது கிரிக்கெட் மிகப்பெரிய அசூர வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி கபில் தேவ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி அன்னைக்கு வேர்ல்டு கப் ஜெயிச்ச அந்த தருணத்தையும் இன்னைக்கு வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்க இந்த தருணத்தையும் ஒப்பிட்டு வியந்து கபில் தேவ் அவர் பேசியிருந்தார். அப்புறம் அடுத்ததாக ரோஹித் சர்மா 2024 T20 வேர்ல்டு கப்பை நம்ம இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு. ஸோ ரோஹித் சர்மா இப்போ இந்த முறை பேக் டு பேக் நம்ம இந்தியா T20 வேர்ல்டு கப் ஜெயிச்ச இந்த தருணத்தை பற்றி ரோஹித் சர்மா அவருமே ரொம்ப மகிழ்ச்சியுடன் பேசியிருக்காரு. முக்கியமாக சூரியகுமார் அவரை ஆரம்பத்தில் மும்பை இந்தியன்ஸில் இருந்து அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறமா இந்தியன் டீமில் விளையாட வச்சு இப்போ இந்திய அணியின் கேப்டனாக அவர் மாறினது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு T20 வேர்ல்டு கப்பையே வாங்கி தரக்கூடிய ஒரு பெரிய கேப்டனாக சூரியகுமார் யாதவ் அவர் வளர்ந்துருக்கிறத பார்க்குறப்ப மிக மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு ரோஹித் சர்மா சொல்கிறாரு. அதே போல் கடைசி 4 ஆட்டங்களாக தான் இந்தியா இந்த T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் அபாரமான சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி விளையாண்ட எல்லா ஆட்டத்துலேயுமே பேட்டிங், போலிங் எல்லாத்துலேயுமே இந்தியா மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஆனால் கடைசியாக ஜிம்பாவே, வெஸ்ட் இண்டீஸ், அப்புறமா இங்கிலாந்து, இப்போ நியூசிலாந்து, இந்த 4 ஆட்டங்களும் இந்திய அணியின் ஆட்டம் முன்பு எப்போதுமே பார்த்திராத அளவுக்கு வேறு லெவலில் அபாரமான ஆட்டமாக தான் இந்திய அணியின் ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னு ரோஹித் சர்மா சொல்கிறாரு. முக்கியமாக எல்லா ஆட்டத்துலையுமே போலிங்கை நம்பி நம்ம இந்தியா விளையாடாமல் முழுக்க முழுக்க பேட்டிங்கை மட்டுமே மிகப்பெரிய அளவில் நம்பி பேட்டிங்கால் ஜெயிச்ச ஆட்டங்களாக தான் இந்த 4 ஆட்டங்களும் இருக்குது. இதில் குறிப்பாக சஞ்சு சாம்சன் திடீர்னு இந்திய அணிக்கு உள்ளே வந்து இப்படிப்பட்ட ஒரு கேமியோ ரோல் 4 ஆட்டத்துலையுமே இந்திய அணிக்காக அவர் விளையாண்டு ஒட்டுமொத்த எல்லாருடைய கவனத்தையுமே தன் பக்கம் ஈர்ப்பார் அப்படின்னு சத்தியமாக நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. இந்திய அணிக்காக அவர் தொடர் நாயகன் விருதையே வாங்கியிருக்காரு. அப்படிங்கிறப்ப நிச்சயமாக அவர் எந்த அளவுக்கு ஃபார்மில் இருந்திருக்காரு அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை வச்சே புரிஞ்சிக்க முடியுது. சஞ்சு சாம்சன் அவருடைய இந்த அபாரமான ஆட்டம் இந்திய அணியின் வெற்றியை மென்மேலும் ரொம்பவே சுலபமாகவும் ஈஸியாகவும் ஆகியிருக்கு. நிச்சயமாக இந்திய அணி பேக் டு பேக் T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருக்கிறத பார்க்குறப்ப ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் இருக்குது இந்த தருணம் அப்படின்னு இந்திய அணியின் T20 வேர்ல்டு கப் கேப்டன் ரோஹித் சர்மா அவரும் இந்திய அணியின் இந்த வெற்றி தருணத்தை மகிழ்ச்சியுடன் பாராட்டியிருந்தார். அப்புறம் கடைசியாக நம்ம எம்எஸ் தோனி. ஸோ எம்எஸ் தோனி சஞ்சு சாம்சன் அவரை பற்றி என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் அவர் ரொம்பவே டேலண்டடான ஒரு திறமையான கிரிக்கெட் பிளேயர் அப்படிங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி சொல்லியிருந்தார். ஸோ பேட்ஸ்மேன் மட்டும் கிடையாது, சிறந்த விக்கெட் கீப்பராகவும் அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணுறப்ப நல்ல விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன் அப்படின்னும் நிறைய தடவை நான் உணர்ந்திருக்கேன் அப்படிங்கிறதையும் நம்ம எம்எஸ் தோனி சொல்கிறாரு. இதில் மிக முக்கியமாக சஞ்சு சாம்சன் நிறைய வாட்டி கிரிக்கெட்டில் அவர் தடுமாறினதை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். சஞ்சு சாம்சன் அவர் தடுமாறின எல்லா ஆட்டங்களுமே எடுத்துக்கிட்டோம்னா மிகப்பெரிய அளவில் முக்கியமான ஆட்டங்கள், ஒரு ஐசிசி ஈவெண்ட் மாதிரியான முக்கியமான ஆட்டங்களில் சஞ்சு சாம்சன் அவர் தடுமாறினது கிடையாது.
அதேபோல முக்கியமான ஆட்டங்கள், முக்கியமான நாக் மேட்சுகள் இந்த மாதிரியான ஆட்டம் எல்லாத்துலயுமே சஞ்சு சாம்சன் அவருடைய திறமையான, சிறப்பான ஆட்டத்த அவர் வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத நெறையா வாட்டி தான் கவனிச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் நம்ம எம்.எஸ். தோனி வெளிப்படையாக சஞ்சு சாம்சன் அவர பத்தி இந்த விஷயங்கள சொல்லியிருந்தாரு. அதேபோல சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பராகவும் அவர் நிறைய வாட்டி தன்னை வியக்க வச்சிருக்காரு. வேகமாக ஸ்டம்பிங் பண்ணுறதாக இருக்கட்டும், ரன் அவுட் பண்ணுறப்ப முக்கியமாக பால் வேகப்பந்து வீச்சாளர் போடுறா வேகமாக வர்ற அந்த பாலை மிஸ் ஆகாமல் விட்டுடாமல் திறமையாக பிடிக்கிறதுலையும் சஞ்சு சாம்சன் நிறையா வாட்டி என்ன வெளிப்படுத்துகிற மாதிரி சஞ்சு சாம்சன் அவர் நிறையா வாட்டி விக்கெட் கீப்பிங் பண்ணுறத நான் பார்த்து ரசிச்சிருக்கேன், வியந்திருக்கேன் அப்படின்னு சஞ்சு சாம்சன் அவருடைய விக்கெட் கீப்பிங்கை பற்றியும் தோனி அடுத்தடுத்துன்னு புகழ்ந்து பேசியிருந்தார். ஆனாலுமே சஞ்சு சாம்சன் நடுவில் சில வருடங்கள் அவருடைய இந்த பேட்டிங் ஸ்கில் அதே போல் கீப்பிங் ஸ்கில் இது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணாமல் ஒரு ஃப்ளாட்டான சாதாரண பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர் மாதிரி தன்னை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்காமல் சஞ்சு சாம்சன் அவர் விட்டுட்டார். ஸோ அதுதான் இடைப்பட்ட காலங்களில் சஞ்சு சாம்சன் அவரால் கிரிக்கெட்டில் வளர்ந்து ஒரு பெரிய ஆளாக வர முடியாமல் போனதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு தோனி சொல்லியிருந்தார். ஆனாலுமே இப்போ திரும்பவும் சஞ்சு சாம்சன் கீப்பராக இருக்கட்டும், பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், அண்டர் ப்ரெஷர்லையுமே இந்த T20 வேர்ல்டு கப்பில் சஞ்சு சாம்சன் அவர் பேட்டிங் பண்ணது தன்னை மிகப்பெரிய அளவில் ஈர்த்திருந்தது. சஞ்சு சாம்சன் அவர்கிட்ட இப்படிப்பட்ட திறமை இருக்குது அப்படின்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் சில தவறுகள் அது எல்லாத்தையுமே சஞ்சு சாம்சன் அவர் சரிப்படுத்திக்கிட்டு நிச்சயமாக இந்த வேர்ல்டு கப்பில் அவர் கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு தான் எதிர்பார்த்தது தான். ஆனால் வாய்ப்பு இல்லாமல் தான் சஞ்சு சாம்சன் அவர் தொடர்ந்து அவருடைய டேலண்ட்டை வெளிப்படுத்த முடியாமல் இருந்திருக்காரு. ஆனாலுமே சஞ்சு சாம்சன் அவருக்கு திடீர்னு கிடைச்ச இந்த வாய்ப்பு அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு இப்போ இந்திய அணி இந்த வேர்ல்டு கப்பை வாங்குறதுக்கு முக்கியமான ஒரு பிளேயராக சஞ்சு அவர் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. முக்கியமாக அவருடைய திறமைகள் எல்லாத்தையும் பார்த்து விக்கெட் கீப்பிங், பேட்டிங், கேப்டன்சி இப்படி எல்லா திறமைகளையுமே பார்த்து தான் சிஎஸ்கே அணிக்குள்ளே அவரை வாங்கியிருந்தோம். இப்போது நாங்கள் எடுத்திருக்க இந்த முடிவு ரொம்ப பெரிய சிறந்த முடிவு. சிஎஸ்கே அடுத்த தோனி சஞ்சு சாம்சன் அவர் தான் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற மாதிரியான ஒரு பிளேயராக சில மேட்சுகள்லேயே ஒரு 4-5 மேட்சுகள்லேயே சிஎஸ்கே அணியின் அடுத்த தோனி சஞ்சு சாம்சன் அப்படின்னு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு பிளேயராக திடீர்னு மிக குறைந்த காலகட்டத்திலேயே சஞ்சு சாம்சன் மாறியிருக்காரு. இதை நினைக்கிறப்ப ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம எம்.எஸ். தோனி சஞ்சு சாம்சன் அவரை பற்றி முதல் முறையாக வெளிப்படையாக இந்த வார்த்தைகளை சஞ்சு சாம்சன் அவர் நிகழ்ச்சி அடையிற மாதிரி பேசி பாராட்டி புகழ்ந்து தள்ளியிருந்தார். அதே போல் நம்ம இந்தியன் டீம் இந்த மேட்ச்சில் T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சதை பற்றியுமே தோனி ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த T20 வேர்ல்டு கப் நிச்சயமாக இந்தியா வாங்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தனக்கு முன்னதாகவே இருந்துச்சு அப்படின்னு தோனி சொல்லியிருந்தார். ஆனால் இதுக்கு முன்னாடி 2023 உலகக்கோப்பை அப்போ இந்தியா ஜெயிக்கிறது கடினமான விஷயமாக இருக்கும் அப்படின்னு நான் உணர்ந்தேன். அதனால தான் அன்னைக்கு ஃபைனல்ஸ் பார்க்குறதுக்காக இதே அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு நான் வரலை. ஆனால் இன்றைக்கி நிச்சயமாக இந்தியா ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தனக்கு இருந்தது. அதனால தான் இன்றைக்கி இந்த மேட்சை பார்க்குறதுக்கு நானும் அதே போல் கபில் தேவ் சார் நாங்கள் எல்லாருமே வந்திருந்தோம். ஸோ அந்த வகையில் கிரிக்கெட்டில் அன்று இந்தியா ஜெயிக்கிறது கடினம் அப்படின்னு நாங்கள் கணிச்சதும் கரெக்டாக நடந்திருக்கு. இன்று இந்தியா நிச்சயமாக ஜெயிப்பாங்க அப்படின்னு நாங்கள் கணிச்சதுமே கூட கரெக்டாக நடந்திருக்கு அப்படிங்கிறத நினைக்கிறப்ப ரொம்பவே வியப்பாக இருக்குது. இந்தியா திரும்பவும் வேர்ல்டு கப் ஜெயிச்சது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சஞ்சு சாம்சனை பற்றியும் அதே போல் இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்ச இந்த தருணத்தை பற்றியும் தோனி அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் கேட்டு அங்கே இருந்த எல்லாருமே மிகப்பெரிய அளவில் தோனி அவருக்கு கிளாப் ஹேண்ட்ஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம இந்திய அணியின் 3 வேர்ல்டு கப் ஜாம்பவான்கள் கபில் தேவ், ரோஹித் சர்மா, நம்ம எம்.எஸ். தோனி இப்படி எல்லாருமே சஞ்சு சாம்சன் அவரை குறிப்பிட்டு மிகப்பெரிய அளவில் பாராட்டியிருக்காங்க. அதே போல் இந்தியன் டீமையும் கூட பாராட்டியிருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம எம்.எஸ். தோனி அடுத்த தோனி சஞ்சு சாம்சன் தான் அப்படின்னு நம்ம தோனி சஞ்சுவை பாராட்டுறதை பற்றியும் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.